தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் இலாக்கா 11/2/2025 அன்று ஒரு ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது அஞ்சல் ஆர்எம்எஸ் பிரிவிலே இருக்கக்கூடிய அக்கவுண்டன்ட்களுடைய பதவிகளை எப்படி நிரப்புவது, அதே போன்று அவர்களுக்குரிய எல்ஐஜி, HAG2, HAG1 பதவிகளை எல்லாம் எப்படி நிர்ணயம் செய்வது என்பதற்கான ஒரு ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. தற்பொழுதுள்ள நிலவரப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான யாட்ஸ்டிக், ஒவ்வொரு விதமான ஒரு கோட்பாடுகளை கொண்டு இந்த பதவிகள் எல்லாம் நிரப்பப்பட்டு வருகிறது. அதாவது அக்கவுண்டன்டிலிருந்து HAG1 வரை நிரப்பப்பட்டு வருகிறது. HAG2 வரை பல மாநிலங்களில் நிரப்பப்படுகிறது. HAG1 பதவிகள் தரப்படுவதில்லை. LIG அக்கவுண்டன்ட் விதிகள் 2011 மற்றும் HAG2 அக்கவுண்ட் விதிகள் 1976, அது 1982 திருத்தப்பட்டிருந்தாலும் கூட அதன்படிதான் LIG மற்றும் HAG2 பதவி உயர்வுகள் LIG அக்கவுண்டன்ட்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் 3 ஆண்டுகள் LIG சேவை இருந்தாலும் கூட அவர்களுக்கு HAG2 ப்ரமோஷன் என்பது உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. இவையெல்லாம் இன்று மாற இருக்கின்றன. அக்கவுண்டன்ட் எக்ஸாம் என்பது வால்யூம் 4 273வது விதிகளின்படி அமைக்கப்படுகிறது. 3 வருட சேவைகள் முடித்தவர்கள் அந்த தேர்வு எழுதி அதில் தகுதி பெறலாம். இந்த தேர்வு என்பது ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான். அவர்கள் PASA கிரடேஷன் லிஸ்ட் தான் இருப்பார்களே தவிர தனியாக P1 RMS அக்கவுண்டன்ட்களுக்காக தனியான கிரடேஷன் லிஸ்ட் என்பது கிடையாது. அந்த கிரடேஷன் லிஸ்டின் படி LIG ப்ரொமோஷன்களும் தரப்படுவதில்லை. அதனால் P1 RMS தேர்வு எழுதியிருந்தாலும் கூட அவர்களுடைய சீனியாரிட்டி என்பது அதுவேகத்தான் இருக்குமே தவிர POனுடைய சீனியாரிட்டி தான் பொருந்துமே தவிர வேறு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பல மாநிலங்களிலே LIG பதவி உயர்விலும் HAG2 பதவி உயர்வு வழங்குவதிலும் பல்வேறு விதமான குளறுபடிகள் அல்லது ஒத்த நடைமுறைகள் இல்லை. இவைகளை மாற்றுவதற்காகத்தான் இந்த உத்தரவானது வெளியிட்டு இருக்கிறது. ஒருவர் அக்கவுண்ட்ஸ் பிரிவினை விருப்ப தேர்வு செய்திருந்தால் அவர்களுக்கு HAG2 வரை தான் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல் படி இருக்கிறது. அவர்களுக்கு HAG1 பதவிகள் என்பது வழங்கப்படுவதில்லை. எனவே இந்த அக்கவுண்ட்ஸ் லைன் பிரிவினை முறைப்படுத்துவதற்காக ஒரு புதிய திட்டத்தை அஞ்சல் துறையானது வகுத்திருக்கிறது. இதன்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை அக்கவுண்டன்ட் பதவிகள் தேவை, எத்தனை LIG பதவிகள் அக்கவுண்ட்ஸில் தேவை, எத்தனை HAG2 பதவிகள், எத்தனை HAG1 பதவிகள் அக்கவுண்ட்ஸ் பிரிவிலே தேவை என்பதை ஐடென்டிஃபை செய்யப்பட வேண்டும், அடையாளம் காட்டப்பட வேண்டும். இந்த பதவிகள் எல்லாமே ஜெனரல் லைன் பதவிகளாகத்தான் கருதப்படும். அடையாளம் காட்டப்பட்டாலும் கூட தனியான பதவிகளாக இருக்காது. யாரெல்லாம் P1 RMS அக்கவுண்டிலே தேர்ச்சி பெற்று யாருக்கெல்லாம் இனி LIG பதவி உயர்வு வருகிறதோ, HAG2 பதவி உயர்வு வருகிறதோ, HAG1 பதவி உயர்வு வருகிறதோ அவர்களை கொண்டு அந்த பதவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். They will be posted to those posts என்பதுதான் இந்த மாற்றமாகும். ஏற்கனவே LIG அக்கவுண்டடாக இருந்தால் அல்லது HAG2 அக்கவுண்டடாக இருந்தால் அந்த LIG கிரடேஷன் லிஸ்ட் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் லைனுடன் இவர்களையும் இணைத்து இவர்களுக்கு இன்ட்ரஸ்ட் சீனியாரிட்டி என்பது அளிக்கப்பட வேண்டும். இந்த இன்ட்ரஸ்ட் சீனியாரிட்டி வழங்கப்படும் பொழுது ஒரு P1 RMS குவாலிஃபைடு என்பவர் ஜூனியராக இருந்தால் அவருடைய சீனியருக்கு கீழாக அவருடைய பெயர் வைக்கப்படும். ஒருவேளை அவர் சீனியராக இருந்தால் அவருடைய ஜூனியருக்கு மேலாக அவர் பொருத்தப்படுவார். இந்த இன்ட்ரஸ்ட் சீனியாரிட்டி என்பது தயாரிக்க வேண்டும். இனிமேல் அதாவது P1 RMS அக்கவுண்டன்ட்களுக்காக தனியான ஒரு LIG கிரடேஷன் லிஸ்ட், HAG கிரடேஷன் லிஸ்ட் என்பது போன்று இல்லாமல் ஒரு காமனான LIG கிரடேஷன் லிஸ்ட், HAG2 கிரடேஷன் லிஸ்ட், HAG1 கிரடேஷன் லிஸ்ட் என்பதுதான் இருக்க வேண்டும். HAG1 பதவிகள் ஐடென்டிஃபை செய்யப்பட வேண்டும். HAG2 இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முறையாக, அதாவது ஜெனரல் லைனிலே அவர்களுக்கு HAG1 பதவி உயர்வு கிடைக்குமே. ஆனால் HAG1 பதவி எங்கு காலியாக இருக்கிறதோ, அதாவது HAG1 பதவி எங்கு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அந்த அக்கவுண்ட்ஸ் பிரிவிலே அவர்கள் பணிபுரிய வேண்டும் என்று இந்த ஆணையிலே சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஆணையின் மூலமாக இது நாள் வரை HAG1 பதவிக்கான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் என்பது அக்கவுண்டன்ட்களுக்கு இல்லாமல் இருந்தது. அந்த நிலைமை மாறியிருக்கிறது. HAG2க்கு பின்னால் HAG1 பதவிகளும் அவர்களுக்கு ஐடென்டிஃபை செய்யப்படுகின்றன. ஆனாலும் அவர்கள் ஜெனரல் லைனாகத்தான் கருதப்படுவார்கள். நாளை ஒருவேளை அவர்களுக்கு HAG1 பதவி உயர்வு வந்து அதற்கேற்ப கணக்கு பிரிவிலே பதவி இல்லை என்றால் அவர்கள் ஜெனரல் லைனிலே HAG1ஆக
பணிபுரிவதற்கும் அவர்கள் தகுதி பெற்றவர்களாகின்றார்கள். ஆக எல்ஹெச்ஜி பதவி உயர்வு, HHG 2, HHG 1 பதவி உயர்விலே அனைவருக்கும் ஒரே மாதிரியான கிரடேஷன் லிஸ்ட், ஒரே சீரானவைகள் தான். அக்கௌண்டன்ட்டுக்கு என்று தனியாக கிடையாது, ஜெனரல் என்று தனியாக கிடையாது. 2 பேருக்குமே ஒரே கிரடேஷன் லிஸ்டில் தான் அவர்கள் அந்த பதவி உயர்வு என்பதை பெறுவார்கள். HHG 1 பதவி அவர்களுக்கு கிடைத்த பின்னால் அக்கௌண்டன்ட் பிரிவுக்கான அந்த பதவியானது, ஐடென்டிஃபை செய்யப்பட்ட பதவியானது காலியாக இருந்தால் அங்கே பணியமர்த்தப்படுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் ஜெனரல் லைனிலே பணிபுரிவார்கள். மிக அருமையான ஆணைதான், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆணைதான் இது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஆணை. இந்த TBOP BCR வந்த பின்னால், பல்வேறு குழப்பங்களுக்கு ஆள்படுத்தப்பட்ட பின்னால், அக்கவுண்ட்ஸ் பிரிவிலே இந்த நடைமுறையானது பல மாநிலங்களிலே சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த அந்த நிலையை மாற்றி அனைவருக்கும் ஒரே சீராக இந்த ஆணையினை இன்று அஞ்சல் துறை வெளியிட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த ஆணையினை நாம் வரவேற்போம் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.